பெர்மிஷன் இல்லாம யாருடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டிலயும் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஒட்டவே கூடாது. புரியுதா உனக்கு? உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா முதல்ல அதை தடுத்து காட்டு. நீங்க ஒட்டுங்கடா போஸ்டரை. இந்த கம்ப புடுறா. என்ன பண்றது பாரு. அநியாயத்தை எதிர்க்க நம்ம எதுக்காக பயப்படணும்? அதை எதிர்த்து துணிஞ்சு போராடணும். அத நிறைய தடவை நமக்கு ரோகிணி நிரூபிச்சு காட்டியிருக்கா. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருந்தோம்னா அந்த ரவுடியால மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு வேற யாராலையும் எந்த பிரச்சனையும் நிச்சயமா வராது பெரியத்தை. அதே மாதிரி நம்ம ஜனங்களையும் யாராலையும் பணிய வைக்கவே முடியாது. நீ சொல்றது எல்லாமே சரியாதான் சொல்ற சீமா. அக்கா, அக்கா, எனக்கு இந்த தைரியம் நம்ம குடும்பத்தால தான் கிடைச்சது. ஏன்னா நம்ம எல்லாருமே அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கோம். அதோட நான் போய் பாக்குறேன். ஜெயதேவியா? வணக்கங்க. என் ஆளை கை நீட்டி அடிச்சது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது நான் தான். இன்னைக்கு ரோகிணியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இந்த ஜெயதேவிக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவானே தெரியாது. இங்க வந்து தப்பு செஞ்சது உங்க கட்சியை சேர்ந்த ஆளுங்க தாமா. ஒரு வயசானவரை மரியாதை இல்லாம தள்ளி விட்டுட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் நான் செஞ்சேன். இந்த
இந்த மாதிரி அராஜகத்தை பார்த்துட்டு நான் என்னைக்குமே பொறுத்திருக்க மாட்டேன். ராம, அக்கா ஆனா ஆமா, பெரிய ஆளுங்கள இந்த மாதிரி விஷயங்களை தன்னோட அடியாட்களை வச்சுதானே பண்ணுவாங்க. நேரடியா அவங்க எதுலயும் தலையிட்டுக்க மாட்டாங்கல்ல. இத மறந்துட்டிய பீனோ. ரோகிணியோட திமிரு ஜெயதேவி அடக்கிட்டாங்கன்னா போதும், பாக்கலாம் அவளுக்கு என்ன பண்றாங்கன்னு சைலண்டா ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கலாம். யார் அந்த மாதிரி மரியாதை இல்லாம நடந்துகிட்டாங்களோ அவன வேலையை விட்டு தூக்கு. அவன் நம்ம கட்சியிலேயே இருக்க கூடாது, சொன்னது புரிஞ்சுதா? எனக்கும் என்னோட கட்சிக்கும் இந்த மாதிரி மரியாதை தெரியாதவங்க தேவையே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு அப்புறமா என் கட்சி போஸ்டர் எங்க ஒட்டினாலும் சரி அமைதியா எந்த ரவுடித்தனமும் இல்லாம ஒட்டணும். என்ன? ஜனங்களை நாம மதிச்சாதான் ஜனங்க நம்மள நம்புவாங்க, மரியாதையும் கொடுப்பாங்க. சபாஷ் மகளே, சபாஷ். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை வந்து சந்திச்சதுல எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி எதுக்கும் துணிஞ்சு போராடுற பொண்ணாலதான் இந்த மாதிரி ரவுடி பசங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க முடியும். மனுஷனை மனுஷன் மதிக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அடே ராம, கொடு அந்த லிஸ்ட கொடு. இத கொஞ்சம் பாருங்க. கவர்மெண்ட்ல இருந்து போஸ்டர் ஒட்டுறதுக்கான ஆர்டர். இந்த மொத்த ஏரியாவிலயும் என் கட்சிக்கான போஸ்டரையும் பேனரையும் ஒட்டுறதுக்கான ஆர்டர். அம்மாடி, சர்க்காரே எனக்கு அனுமதி கொடுத்த பேப்பர். இப்ப நீயும் சரின்னு சொல்லிட்டேன் வை, நாங்க எல்லா இடத்துலயும் ஒட்ட ஆரம்பிச்சிருவோம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த போஸ்டரை ஒட்டுறதுக்கான அனுமதியை இப்ப உன்கிட்ட கேட்கலான் இருக்கேன். நீ என்ன சொல்ற? சரி, தாராளமா ஒட்டிக்கோங்க. நல்லா இருமா, நல்லா இரு. எனக்கு முதல்லயே உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நீ என் வார்த்தைய மறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த விஷயம் எல்லாம் முறையா நடக்கணும்னா இப்ப இந்த போஸ்டரை உங்க வீட்ல இருந்தே ஒட்ட ஆரம்பிக்கலாம் இல்லையா? பெரிய பாட்டி, நீங்க உங்க போஸ்டரை எங்க விருப்பப்படுறீங்களோ அங்க ஒட்டுங்க. இதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிம்மா. நீங்க எல்லாரும் கூட வரலாம்ல? எல்லாரும் வாங்க. அட என்னடா அது? நான் இப்ப பார்த்தது கனவா இல்ல நனவா? இந்த ஜெயதேவி வந்து ஏதாவது கலவரம் நடக்கும்னு பார்த்தா நிலவரம் எப்படி இருக்கு? அக்கா போஸ்டர்லாம் ஒட்டிட்டேங்க்கா. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நான் சொல்றத செய்வேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கே ஓட்டு போடுங்க. உங்க ஆளுங்க செஞ்ச தவிர நீங்களே முன் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க காமிச்ச அந்த பெரிய மனசு இருக்கு பாருங்க, அத நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க உண்மையிலேயே நல்ல தலைவின்றத புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நாங்க எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோமா. ஆனா நான் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டேன். எனக்கு இந்த அரிசி எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாம இந்த வேகாத வெயில கியூல நின்னு ஓட்டு போட்டா என்னோட அழகெல்லாம் வீணா போயிடும்ல. இங்க பாரு பவி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? வரிசையில நின்னு ஓட்டு போடணுன்றதுக்காக உன்னோட கடமையில இருந்து தவறிடுவியா? இந்த தேசத்தோட எதிர்காலத்தை நீ பார்க்க மாட்டியா பவி? ஓட்டு போடுறது இந்த தேசத்தோட ஒவ்வொரு குடிமகனோட உரிமை மட்டும் இல்ல,
அது கடமையும் கூடதான். அதை நாம செஞ்சாதான் நம்மளோட சமூகமும் தேசமும் நல்லா இருக்கும். புரிஞ்சுக்க. உன்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு இடம் இல்ல. எங்களை மன்னிச்சிருங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு ஓட்டு போட எங்க ஒட்டுமொத்த குடும்பமும் நிச்சயமா வருவோம். அப்ப சரி, இந்த ஜெயதேவி கிளம்புறேன். ரொம்ப நன்றிங்க. ஜெயதேவி அம்மா வாழ்க! ஜெயதேவி அம்மா வாழ்க! ஜெயதேவி அம்மா வாழ்க! ஜெயதேவி அம்மா வாழ்க! போலாம் வாங்க. மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஒரு உண்மையை மறைச்சிட்ட.